ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம பாய் வண்டாப்பில் இப்போ நம்ம போகிற வழியில் வந்து நம்ம பவித்ரனை பிக்கப் பண்ண போகிறோம். அவன் எங்கே நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாதவன் ரவுண்டான கிட்ட அந்த பார்க் ஹோட்டல் இருக்கும் அதுக்கிட்ட நிற்கிறான். ஏதோ இன்னைக்கு ஏடிஎம்கே பிரச்சாரம் வேறையாமா. நாங்களாம் இப்போ எங்கே சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூலில் கூட படித்தான் ஹரிஷ்னு சொல்லிட்டு அவனோட மேரேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கன்னா கூடுவாஞ்சேரி. இப்போ நம்ம வீடு மாதவரத்துலேருந்து கிளம்புறோம். இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30,089 கிளம்புறோம். நம்ம கரெக்டாக இங்கேருந்து பைபாஸ் ஏறி நம்ம பவித்ரனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே தாம்பரம் பைபாஸ் பிடிச்சி ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபங்க்ஷன் கொஞ்சம் லேட்டாக தான். நாங்கள் எதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போகிறோம்னா நம்ம பாய் வந்து நமாஸ் பண்ணணும் போயிட்டு சீக்கிரமாக. அதுக்கு வேண்டி எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார் அவங்க போயிட்டு பண்ணுறதுக்கு. சும்மா ஏதாவது லைட்டாக தண்ணி வேணும். குடிக்க தண்ணி. அதான் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்காப்புல. அதனால் திருப்பி அங்கே நமாஸ் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு. அதுதான் இப்போ கிளம்பியிருக்கோம். ஆக்சுவல் பிளான் படி பார்த்தா இன்னும் லேட்டாக கிளம்ப வேண்டியது. 7 மணிக்கு கிளம்ப வேண்டியது. 7 மணிக்கு மேலே கிளம்ப வேண்டியது. நம்மளுக்கு கொஞ்சம் அங்கே போகும்போது டிராஃபிக் வேறு ஆகும்னு சொல்லிட்டனால முன்கூட்டியே நவுந்து போய் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானை நவுத்தியாச்சு. ஸோ அதான் இப்போ எக்ஸாக்டாக 5:01 ஆகுது. பொறுமையாக போனால் டைம் இருக்குது நமக்கு. ஆமாம், நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்குது. எப்படி இருந்தாலும் 7-8 மணி ஆகும் ஸ்டேஜ்லாம் அவங்க வர. ஆமாம், நம்ம போகிறதுக்கு 1.5 மணி நேரம் நடந்தோம். இப்போது இந்த தாம்பரம் பைபாஸில் அவ்வளோ நேரம் ஆகாது. இறங்கினதுக்கப்புறம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இப்போ நம்ம போகிற அந்த ரவுண்டானக்கிட்டே பயங்கர டிராஃபிக்காக தானே இருக்கும். சரி கேஸ், நான் பவித்ரன் கிட்ட ரீச் ஆகிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக நிறுத்தி என்ன பண்ணிட்டோம்னா கேமராவை தூக்கி ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்பை சும்மா மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த வாட்டி வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, நம்ம ஆளுங்க மூஞ்சி காமிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இன்கேஸ் ரோட காட்டுற மாதிரி சிச்சுவேஷன் மாதிரி வந்துச்சுன்னா அப்போ வேணும்னா நம்ம வந்து ஃபோனில் எடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் கூட எத்தனை பேர் இருக்காங்களே, ஃபோனில் கொடுத்து எடுக்க சொல்லிக்கலாம். ஸோ பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாக்கம் பைபாஸ் ஏரியாச்சு. போயிட்டு இப்போ பவித்ரனை பிக்கப் பண்ணணும். எவ்வளோ டிராஃபிக் இருக்க போகுதுன்னு தான் தெரில. இப்போ அவன் வேற பாவம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வேற. போயிட்டு பார்த்துக்கலாம் எப்படி என்ன ஏதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:08 ஆகுது. இன்னும் 2 ஸ்டாப் மாதிரி கணக்கு எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து ரவுண்டானா போகிறதுக்கு. அங்கே போயிட்டு அவனை பிக்கப் பண்ணும்போது நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதவரம் ரவுண்டானா வந்தாச்சு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்கோம் நம்ம. இப்போ இந்த அப்படியே ரவுண்டானாவை சுற்றி ஆப்போசிட்டில் ரிலையன்ஸ் கிட்ட போனோம்னா நம்ம பவித்ரன் நிற்கிறாப்புல. அவர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான். அப்படியே அங்கே பிரச்சாரம் போகிற வண்டிங்க இருந்தாலும் அதையும் முடிஞ்சால் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஃபோனில் அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதான் கைஸ் இப்போது கரெக்டாக ரவுண்டானா கீழே நிற்கிறோம். உங்களுக்கு வியூலாம் கரெக்டாக இருக்குது அண்ட் ஆடியோ கரெக்டாக கேப்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. இப்போ அவனை பிக்கப் பண்ணுறதும் இந்த ஷார்ட்டில் அப்படியே கண்டினியூஸாக எடுக்க போகிறேன். பட்டு நீ பின்னாடி போயிட்டு அவன் பின்னாடி போயிட்டுமா? போயிடுறேன். இதோ அவனை நிப்பாட்டிட்டு எப்படின்னா சீட்டை இது பண்ணி தான் இது பண்ணோம். ஓகே. ஆனால் இன்னைக்கு டிராஃபிக் இல்லை அதிசயமாக இருக்கு. இல்லை இந்த பிரச்சாரத்தினால ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க என்ன தெரியல. இல்லை சண்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இல்லைடா, வீக்கெண்டில் தானே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஈவினிங் டைமில் ஜாஸ்தியாக இருக்கும்டா இங்கே. நேற்று கூட சரியான டிராஃபிக் இங்கே. எப்பயுமே டிராஃபிக் உண்டு ரவுண்ட் ஆக்கிட்டாங்களா. பிரிட்ஜ் மேலே ஏறி ஓடி போயிருது. நம்ம பிரிட்ஜு கீழே வர்றதே இல்லை. என்ன போலீஸ்கார் போக சொல்லிட்டாரு ஒருத்தனை ஸ்கூட்டரில் பண்ணோன்னா. 2 வீலரை விட்டுறானுங்க. எப்பவுமே இங்கே 2 வீலரில் வந்தால் விட்டுறானுங்க. மற்ற பெரிய வண்டி எதுவும் அலோவ் பண்ண மாட்டானுங்க. போலீஸ்ட்டு தலையை கூட தோட்டல அப்படியே விட்டாங்க. நான் இங்கே காலையில் 6 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். பார்த்தேன் நான் தான் ஸ்னாப்பு. அதான் அந்த பிலாலில் கொடுத்துருந்தானுங்க நம்ம ஏதோ சாப்பாடெல்லாம். ஆமாம், அதான் புதுப்பேட் போய் சாப்பிட்டு. என்ன பவித்ரன்னு தயம் வந்துருந்தான் போல. ஆமாம், அது நைட்டு திடீர்னு 3 மணி அவன் போகலாம் அப்படின்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வந்திருந்தான். சரி அப்படியே போய் சுற்றிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறமா நான் ஃப்ரெண்டு சிடி கூப்பிட்டு பள்ளிவாசல் நுழம்பூர் அதான் அவன் லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்தானே. என்ன கர்மமா இங்கே பிரிட்ஜு கீழே ரொம்ப நேரமாக விடாமல் இருக்கானுங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் பிரிட்ஜு கீழே. ஆமா, என்ன தெரியல. அதேதான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கோம். அதுதான் கேட் இருக்கு பாத்தியா இந்த சைடு. இப்போ லெஃப்ட் எடுத்தா மூளை கடை போகும்ல. நாங்கள் இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தா மூளை கடை ஜாயிண்ட் ஆகலாம். அங்கே இருக்கலாம் லாரி. ஆமாண்டா, ட்ரெய்லர் லாரிக்கு இந்த சைடு நிற்கிற அந்த ஒயிட் கலர் வேனுக்கும் ட்ரெய்லர் லாரிக்கு பின்னாடி லாரிக்கு பின்னாடியே நின்றுட்டு இருக்கோம்.
ஆமா நாங்க வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது இப்போ. இந்த சைடு போலீஸ்கார விடலடா, இங்கே தான் இவ்வளவு நேரம் போலீஸ் இங்க நின்னுந்தாப்ல, எல்லாரும் நிறுத்தி வச்சுட்டு சரி விடுவாருன்னு பார்த்தா விடவே இல்லை, ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிட்டாப்ல. விட்டாங்களா? ஆமா ஒயிட் கலர் பஸ், அந்த NTL டாக்ஸி அதான். ஆமா என்ன லெஃப்ட் மட்டும் போறானுங்க, இந்த பக்கம் நகரவே மாட்டான். ஏய் லெஃப்ட் மட்டும் போறாங்களா பாரு, லெஃப்ட் மட்டும் விடுறானா பாரு, கார் ஏறி போறாரு. ஏய் வாண்ட் ஓட போறான்டா. லெஃப்ட் விடுறானுங்களா இல்ல ரைட் விடுறானுங்கடா இவனுங்க? ஸ்ட்ரைட் விடலையா? லெஃப்ட் அது மூல கடைக்கு போதே நமக்கு. என்னடா இப்படி கோலர் பண்ணிட்டு இருக்காங்க, 10 நிமிஷமா நின்னுட்டு இருக்கோம் இங்க நம்ம. நம்ம எல்லாம் எதிர்க்க, உனக்கு எதிர்க்க அந்த மார்வா பிரியாணி தெரியுதா? இல்ல இது மூவ் ஆயிடுச்சு. இது அந்த வெள்ளை பஸ் நகருது பாத்தியா, அது பின்னாடியே தான் வரும் பாரு. ஏன்டா நம்மள மட்டும் போக விட்டாரு? ஆமா தெரியும் ஆமா, அந்த சைடு முன்னாடி போனா லெஃப்ட் பார்க்கிங் வரும். சரி ஓகே, அவங்க பார்க்கிங் முன்னாடி உள்ள போயிட்டான்டா, ரிலையன்ஸ் வாசல்ல கூட இல்ல. ரிலையன்ஸ் பார்க்கிங் அதோட கொஞ்சம் தூரம் தான் தள்ளி முன்னாடி, ரொம்ப தூரம் இல்லடா. இந்த போதுங்களே வண்டிங்க, ஒரு வழியா விட்டாங்க गाइस. 10 நிமிஷம் மேல நின்னுட்டு இருந்துட்டு ரெக்கார்டிங் எடுத்துட்டியா நீ? ஆமா நீ பேசிட்டு இருக்கும்போது ரெக்கார்டிங் போட்டு விட்டேன். அதான் 10 நிமிஷம் கிட்ட நின்னுட்டு இருந்தோம், எப்படா விடுவாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியா விட்டானுங்க, சரி அதான் வந்துட்டோம். இப்போ இங்கிட்டு தான் பிரச்சாரம் போது, முன்னாடி பட்டாசு வெடிக்கிற சவுண்ட்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல, ஆனா பயங்கர சவுண்டு வெளியே ஃபுல்லா பட்டாசு ரொம்ப நேரமா வெடிச்சிட்டே தான் இருக்கு சவுண்டு. இங்கிட்டு நிறுத்திட்டானுங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒண்ணு இன்ச்சா போறானுங்க. செம்ம டிராஃபிக் இங்க, அப்படியே ரெக்கார்ட் பண்றா. இதுமா போன்ல ரெக்கார்ட் பண்ணு, எவ்வளவு டிராஃபிக்னு காமி. இங்க பிரச்சாரம்னு சொல்லிட்டு. சோ गाइस இப்போ பாத்தீங்கன்னா இங்க டிராஃபிக் எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்றது நல்லாவே தெரியுது. தார்மார் டிராஃபிக் மாதிரி வந்து ஏடிஎம்கே பிரச்சார வண்டி போகுது போல. ஏய் லெஃப்ட் ஏரியா போடா நீ. லெஃப்ட் ஏரியா நம்ம எல்லாரும் சைடு தான போறாங்க, இங்க பாருங்க ரைட் யாரும் போக மாட்டாங்கடா. அதான் சரியான டிராஃபிக் கைஸுங்க. இங்க பாருங்க குட்டி ஐட்டம் எல்லாம் ஏடிஎம்கே கட்சி கொடி போட்டு போயிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் வண்டி நம்ம பைபாஸ் ஏறுற வரைக்கும் நம்மளுக்கு வழி கிடைச்சிட்டா போதும் கைஸ். நமக்கு 1x ஸ்டேஷனா ஒன்னிதா போய்க்கோ கேப் விட்டு போறானுங்க. அதான் ரைட்ல போடுறது இல்ல, இப்படி வந்து குறுக்க ரைட்ல வருவான், நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அதான் வெற்றி முகமே சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஏடிஎம்கே ஆட்டோலாம் வந்துருக்குது. சப்போர்ட் பண்ணுங்க. இதுனா எல்லாத்தையும் ஒரே இதுல வீடியோ எல்லாம் போட்டு எடிட் பண்ணி போட்டுருக்கியா? அவ்வளவுதான், என்ன பண்றது வேற. பாரு ஆட்டோலாம் உள்ள விடக்கூடாது, ஆட்டோ வேற உள்ள போடுறான் பாரு. எவ்வளவு ஆட்டோ பாரு, ஃபுல்லா அவங்க இஷ்டத்துக்குள்ள போய் இதை கட்டிட்டு போ இறங்கி மாறி பின்னாடி மாறணுமே. அது முன்னாடி போய்க்கலாம்டா, இங்க ஒண்ணும் நம்ம இறங்க போறது இல்ல. ஆமா இங்க நிறுத்த முடியாதுடா. ஆனா முன்னாடி தான்டா போனோம் நிப்பாட்டுறதுக்கு. அப்படியே காட்டு, வெளியே காட்டு. ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க.
கைஸ் ஒரு வழியா நம்ம ரோட சுத்தி வந்தாச்சு. இங்க ஃபுல்லா பட்டாசு வெடிச்சிட்டு ஒரே போர்க்களமா இருக்கு. நான் கொஞ்ச கழிச்சு கண்டினியூ பண்றேன். எடுக்கிறது கிளியரா தான் கார் பத்தியா போஸ்ட் தானே அது. ஆமா போர்ஷ். இவன் தான் சொன்னா அன்னைக்கு சரியான ஸ்பீட்ல போனான்டா டிராஃபிக்ல. இந்த காரை பார்த்துட்டு இங்கே கட்சிக்காரன் நினைக்கிறானுங்க. இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கட்சிக்காரன் பார்த்துருப்பாங்க. ஏய் இப்பயே பார்த்து தானே போனானுங்க, ஆப்போசிட்ல போனானுங்கலாம். அது நம்ம தெரிஞ்சா பச்சை கலர் பஸ். ஓ பச்சை கலர் பஸ்ஸா? ரெக்கார்டிங்ல தான் இருக்கு, இப்போ காமிச்சிட்டு தான் இருக்கேன். மேடியை ரெக்கார்ட் பண்ணிக்கோ முன்னாடி இருக்க மாதிரி. அது ஃபோன்ல தான் எடுக்கணும். பஸ்ஸுக்காரங்களும் வழி விட மாட்டாங்க. எந்த ரோடு ராப்லர்? இது உள்ள இருந்து தான் வந்தோம். இதுவா? இந்த வண்டி தான் சொன்ன ஹைவேல சரியான ஸ்பீட் போனா அந்த போர்ஷ். முன்னாடி போவோம்டா. நம்ம முன்னாடி போய் அங்க ஏறணும்டா, இன்னும் தூரம் இருக்குடா. இல்ல போன வாரம் இங்க இதுக்கு சுத்திட்டு இது உள்ள இருந்து தான் வந்தான். அதோ நாங்க கேட்டேன். ரெடில்ஸ் பார்த்தா கேட்டா என்னப்பா அவர் இங்கே தான் பிரச்சனை பண்றாரு. அவ்வளவுதான், விடிய போக வேண்டியதான் போலியா. என்ன செருப்பம் தூக்கிட்டு வர்றாங்க. டம்முன்னு விட்டான்டா ஒரு கார்காரன் கட்சிக்காரன். டம்முன்னு விட்டானா? ஆமா விட்டா தூக்கிட்டு முன்னாடி இருக்கிற வண்டியில. இவன் அந்த கார் பஸ் வருது சொல்லிட்டு ஸ்பீடா வந்த பாரு, டம்முன்னு இனோவா. போலீஸ் கண்டுக்கோல எடுன்னு சொல்றானுங்க. இந்த மாதிரி விஜய் கூட்டம்ஸ்ல நான் வீட்டுக்கு ஓட்டிருப்பேன் எப்பயோ. இப்ப இருக்குனே நான் பிளானே மாத்திருப்பேன்டா, முன்கூட்டியே ஓடி போயிரலாம் ஓடி விட்டுறப்பேன் நானே. நான் எப்ப பார்த்தனா தெரியவே இல்ல இதெல்லாம் நடக்குதுன்னு. பஸ்ல அங்க இருந்து ஒரு பஸ் மாத்தி இங்க வந்தேன் தெரியுமா? அப்ப உள்ள பஸ் உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்திருக்கு. இதோ இப்ப எல்லாரும் அசெம்பிள் ஆயிச்சு. பவித்ரன் வந்துட்டான். நம்ம பாய் முன்னாடில இருந்து கூட இருக்காரு. அவர் முன்னாடி உட்கார மாட்டா, பேடி போய் உட்கார்ந்தார் தன்னடக்கம்னு சொல்லிட்டு. வெஸ்ட் சைடுல முன்னாடி உட்கார முடியாது அவருக்கு. அதான் கைஸ் இங்க சரியான டிராஃபிக். இப்போ நம்ம லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் மேலே ஏறணும் அந்த தாம்பரம் பைபாஸ்க்கு. அதுக்கு முன்னாடியே ஃபுல் டிராஃபிக், பட்டாசு வெடிச்சுக்கிட்டு பயங்கரமா ரோடே அடைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லா வண்டிகளும். இந்த மாதிரி ஒரு ஆளை நமக்கு ஆட்சிக்கு வர. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பவித்ரன் ஒரு சம்பவத்தை பார்த்திருக்காப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இனோவா காரை திரும்பி டம்னு ஒரு வண்டியில அடிச்சிட்டாராமா. அது கூட கண்டுக்காம போலீஸ்காரன் வண்டி எடுப்பான்னு துரத்தி விட்டாங்களாமா. டேய் இதுக்குள்ள தான்டா போறாங்கன்னு நினைக்கிறேன்டா லெஃப்ட்ல. டேய் இதுக்குள்ள தான்டா லெஃப்ட் போறாங்க. இதுக்குள்ள தான் பிரச்சாரம் போடலாம். மோடி வச்சிருக்காங்க பாரு. ஒண்ணுமே கிடையாதுடா. இல்ல முன்னாடி வரிசை அடிக்க வச்சிருக்கானுங்களே. இது போஸ்டர். இது என்ன கொடி? இது உள்ள தான வந்தோம். இது உள்ள தான வந்து இது பண்ணோம். சரி இது என்ன கொடி பிடிச்சிருக்காங்க வெள்ளை ப்ளூ கலர்ல? ஆமா இது கூட்டணி. என்ன கட்சி அது? கம்யூனிஸ்டா? இவன்டா ஜான் பாண்டியன் ஒருத்தன். அவள்தான் ஏறணும் வண்டி ஃப்ரீயா வச்சு திடீர்னு. இப்போ நம்ம லெஃப்ட் தான் மேலே போய் ஏறணும். தாம்பரம் போட்டிருக்குல்ல. அவர் லெஃப்ட் தான் ஏறி இருக்காரு. என்னடா சொல்ற? அம்பத்தூர் வேணா ஃபர்ஸ்ட் டோல் தாண்டனே இறங்கிடலாம். அம்பத்தூர் அவரு. ஆமா அம்பத்தூர் ஐடி உள்ள. அவனுங்க நான் சொல்லவே தேவையில்லடா. இதுங்க வச்சு தலைவர் அசால்ட்டா எந்த ஒரு ரூட்டு போட்டு ஏதாவது போலீஸ் முன்னாடி போறானுங்க பயங்கரமா. ஆமா அது கூட்டு போவானுங்கள கூட. லெஃப்ட் திருறாங்க ஸ்ட்ரைட் வரைக்கும் தெரியல. எல்லாம் பஸ்ல வராங்க இப்போ. ஆமா அது தனித்தனியா வண்டி போறது செலவுடா. வேனு பஸ் தூக்கி போட்டு வச்சு அல்ட்டு போட்டு வந்துடலாம். எங்க விஜய் இவரை பார்த்தா ஏய் எங்கடா கீழே போறாங்களா நான் போறாங்களா எங்கடா போறாங்க? அதான் இங்க ஏடிஎம்கே கூடி அங்கனா டிவிக்கு கூடி. நான் சொல்ல ப்ரோ. ஏங்கிட்டே ப்ரோ சொல்றீங்க. 26 அண்ணா. யாரு எந்த அண்ணா? யாரா உங்க அண்ணன் யாரு? அண்ணனா தலபதிடா. இந்த தலபதி ப்ரோ. அதான் தெரியல. தலபதி ப்ரோ. ஏய் இவனுக்கு எங்கிட்ட போறது தெரியாம சுத்திட்டு இருக்கானுடா இவனுங்க. சும்மால சுத்திட்டு இருக்கான். தலபதிடா. தலபதிடா. தலபதி. தலபதி. ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் பைபாஸ் ஏற போகிறோம். அங்கே ஏகப்பட்ட போராட்டங்கள் கழிச்சு இப்போ வந்தாச்சு. இன்சைட்லாம் பாருங்க ஆள் நடமாட்டமே இல்லை, பெருசாக காலியாக இருக்குது ரோடு. அங்கே சும்மா அந்த கெத்தை காட்டணும்னு சொல்லிட்டு லோக்கலில் தான் ஆள் கூட்டு வந்திருப்பாங்க போல நிறைய பேர். மற்றபடி பார்த்தா ரோடெல்லாம் காலியாக தான் இருக்குது. இன்கேஸ் வந்து இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டோலை கிராஸ் பண்ணிவிட்டு வேறு அவ்வளோதான். இன்னும் ஸ்லோவாக திருப்பினா இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். ஒரு ஸ்விஃப்ட்டுக்கார சூப்பராக திருப்பினார் இப்போ வண்டியை ஜாலியாக. இப்படி தான் தயா திருப்புவான்ல. தயா அது கூட திரும்ப மாட்டாங்க. திருவண்டா இதுவும் நிக்க மாட்டானா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஜேர்னியில் ஒரே டோல் அண்ட் ஃபர்ஸ்ட் டோல்னு இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஏன்னா இதுக்கப்புறம் 4 டோல் இருக்கா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மொத்தமாக 2 டோல். ஆமாம் அதனால தான் 130 ரூபாவில்.
ஓகே ஓகே. ஸோ அதான் 2 டோல் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டோல், அடுத்து இன்னொரு டோல் போரூரில் வரும். அந்த டோல் நான் திருப்பி கவர் பண்ணுறேன். மற்றபடி எதுவும் இருக்காது பெருசாக. நம்ம அடுத்து பிளான்லாம் போக பார்த்துக்கலாம். தாண்டா அந்த போரூர் டூர் தாண்டா ஆனால் அது ஏரி மாதிரி இருக்கும் அந்த சைடு. அது வேணா நல்லா இருக்கும் தண்ணி. ஓகே ஓகே. எம்ஜிஆர் தாண்டி எம்ஜிஆர் காலேஜ் ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு நான் திருப்பியும் ஏதாவது ஷார்ட் இருந்தால் போடுறேன். நான் சன்செட் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு வெளியே கிளைமேட்டும், வானம் எல்லாம் நல்லாவே இருக்கு. சரி நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஐடி கார்டு காமிச்சிட்டு போகிறாரு. ஏய் இந்த மாதிரி ஐடி கார்டு காமிச்சு லேட்டாக வேண்டாம் உங்களுக்கு. இவன் பாரு நின்றான் பாரு, அப்படியே பூ வாங்குறான் போல. ஓப்பன் பண்ணல போலாம்ல. அவ்வளோதான் நம்மளோட செகண்ட் டோல் தாண்டியாச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஒரு 34 மினிட்ஸ் டு ரீச்னு காட்டுது. நான் அங்கே போய் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பாய் ஒரு இடத்துல நமாஸ் பண்ண விடணும். அது எங்கே இருந்தாலும் தெரியல. இல்லை இந்த பைபாஸில் சீனிக்கா போய் அப்படியே நமாஸ் பண்ணேன். அப்படியே கீழே வருமா நல்லா தானே இருக்கும். ஏய் இது ஓரமா படுற சீனிக்கா இருக்கும்டா. தண்ணி இருக்கும்ல ரோட்ல, லெஃப்ட் சைடுல தண்ணி இருக்கும்ல. ஏய் இந்த லெஃப்ட் சைடுடா நல்லா இருக்கும்டா ஸ்பாட். இங்க ஓரமா நிறுத்திடுறேன் நானு. காருக்கு முன்னாடி போடுங்க அவ்வளவுதான். அப்பதான் வண்டி பின்னாடி வந்தாலும் இடிக்க மாட்டானுங்க. ஓகே ஓகே. அதான் இப்போ 550 முன்னாடியே ஒரு 1 கிலோமீட்டர் நிப்பாட்டிடு. இதோ லெஃப்ட் சைடு இதெல்லாம் சொன்னேன். ஆமா இது நல்லா இருக்கும். சூப்பர்டா. நானே தானே சொன்னேன் பிரிட்ஜ் பண்ணி நிறுத்திட்டு வச்சுக்கேன். இங்க நின்று ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்காது, இப்பதான் போட்டிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஊருக்கு போவோம்ல, இந்த ஷீட்லாம் இருக்காது. ஃபுல்லா ஓப்பன்லேயே பார்க்கலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் மூடிட்டானுங்க தகடு வச்சு. ஏன்னா நிறுத்தி எல்லாம் ஃபோட்டோ எடுக்குது வீடியோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. தாம்பரம் பைபாஸ் ஏரி நம்ம பாய் வந்து இப்போ நமாஸ் பண்ண போறாரு. அதுக்காண்டி ஒரு ஓரமான ஏரியா இது பிரிட்ஜை விட்டு இப்போ இறங்கி அவர் பண்ண போறாரு. அதை முடிஞ்சா உங்களுக்கு நான் ஷார்ட்டை போவா அட்டாச் பண்றேன். நமாஸ் பண்றியா இல்லையா? அப்போ இங்க எங்க நான் பண்றது? அப்படியே சும்மா ஓரமா பண்ணு. டேய் நீங்க முன்னாடி சொல்லிதனா உங்க வீட்டுக்கு வந்துறப்படா. டேய் நான் தான சொல்லணும் உன்கிட்ட மதியான வீட்டுக்கு வந்துறேன். நம்ம அப்படியே போய்க்கலாம்னு. நான் பொறுமையாவே போயிரலாம். நான் எங்க வீட்ல வர அந்த நீ தானே சொன்ன இந்த மாதிரி லேட் ஆயிரும் அப்படின்னு. அதனால தான் நான் விட்டேன். நான் கட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் அண்ட் நம்ம பாய் வந்து நோம்பு திறந்ததுக்கும் அதுக்கும் அப்படியே இப்போ கிளம்புறோம். யாரோ திட்டுறாங்க பவித்ரனை. பாய் தான் திட்டுறான் போல. நான் என்ன திட்ட போறேன்? நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். சீக்கிரமா வந்து உயிரை வாங்கிடுறான். ஐயப்பா. சரி அதான் கைஸ் இப்போ நான் கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. போறதுக்கு ஒரு 21 மினிட்ஸ் ஆகும் போட்டிருக்கு. 6:51 ரீச் ஆகும் போட்டிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 தான் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஹைவேல இப்போ ஏறுறோம். நாங்கள் பெட்ரோல் பங்க் ஓட்டி நிறுத்திருந்தோம். அவ்வளோதான் கிளம்புறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. இந்த ஊருக்கு பாருங்க SSK மஹால். ஸோ இங்கே தான் வர வேண்டியது. இப்போ தான் வண்டிங்க ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கு. கால் பண்ணுறான்.
நம்ம பவித்ரன் உள்ள பார்க்க போயிருக்கான். உள்ள காரணத்து இடம் இருக்கான்னு பார்க்க. நம்ம பாய் பேசிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. முன்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன், எஸ்எஸ்கே மஹால்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ இந்த லெஃப்ட் தான் உள்ளே போனோம். உள்ளே போனால் ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்பேஸ் ஒன்று இருக்காமா. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து வண்டி நிறைய நிறுத்திக்கலான்ற மாதிரி சொன்னான் இப்போது பவித்ரன்னு. உள்ளே 2-3 வண்டிங்க போச்சு இப்போது. இந்த போதே முன்னாடி போகுது பாருங்க வண்டிங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நாங்களும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் வண்டியை. மண்டபமும் இருக்குது, வெளியே ரோட்லேயும் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது. பட் ஸ்டில் ஆனால் உள்ளே விட்டோன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பின்னாடி கார் கீர் போட்டானுங்கன்னா அவங்க தேடி. ரயில்வே பார்க்கிங் தான்டா தெரியல, பார்ப்போம் எப்படி. இன்கேஸ் இது செட் ஆகலாம் வெளியே கூட திரும்பி போயிடலாம் நம்ம. அதே நான் பின்னாடி போய் அங்கே மெயின் ரோட்டில் விட்டு நடந்து வந்த வேண்டியதான். அதான் காரெல்லாம் போகுது பாரு. ஸோ இந்த மண்டபம் தான் உள்ள ஆளுங்க அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒட்டி போடுறாங்க வண்டியை. இதுல கார் பார்க்கிங் இருக்கு இல்ல வரிசை இங்க தான் போடுறாங்க பாரு வண்டியை. எஸ்எஸ்கே பார்க்கிங்னு போட்டுருக்காங்க. இருக்கா? சரி ஓகே 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 பரவாயில்ல கைஸ். வண்டி தனியா கார் பார்க்கிங்கே இருக்காமா இந்த மண்டபத்துக்கு. பார்க்கிங் தனியா வச்சுட்டு இது பண்றாங்க. பரவாயில்ல பார்க்கிங்கே இருக்குன்றனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. போய் அழகா பார்க்கிங்ல போடலாம் வண்டியை. ஒரு ரைட் சைடு இருக்கு பாருங்க எஸ்எஸ்கே கார் பார்க்குன்னு. அந்த ஊர்ல மட்டும் வச்சுட்டு பார்க்கிங் தனியா. அவ்வளோதான் கைஸ். அடா எப்படி சவுண்ட் வருது ஸ்பீட் பிரேக்கர். எங்க விடணும்? ரயில்வே பார்க்கிங் இந்த இடத்துல ஒன்றும் தெரியல. எஸ்எஸ்கே பார்க்கிங் இங்கே தான் போட்டிருக்கு, ரயில்வே பார்க்கிங் இங்கே தான் போட்டிருக்கு. அவன் அங்கே வரான். அவன் வரேன் பாரு. ஏ அப்படியே கேள்றேன். ரயில்வே பார்க்கிங் போட்டிருக்கு, எங்க விடணும்? போட்டிருக்கு எஸ்எஸ்கே கார் பார்க்கிங். கேளு அந்த டப்பாக்குள்ள கேளு. அந்த டப்பாக்குள்ள ஷீட் மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்களே. கைஸ் இப்போ லொக்கேஷன் வந்தாச்சு. காரை எங்கே போடுறதுன்னு தான் தெரில. அவன் கேட்டு வந்ததும் போடணும் வண்டியை. ஸோ கைஸ் இந்த மண்டபத்தோட பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இடம். பயங்கர காலியான ஸ்பேஸு, ஆனால் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். சும்மா அப்படியே மண்ணு பறக்கும். இப்போ இருட்டுனால பெருசாக தெரியாது மண், ஆனால் பகல்லலாம் வந்தால் பயங்கரம் மண் ஸ்பீடாக வந்தால் பறக்கும். இந்த பாருங்க ஃபுல்லாக ஆஃப் ரோடு பேட்ச் தான். ஆங்கிள் கொஞ்சம் போனே அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அங்க போடலாம்ல வண்டி. ஸோ வண்டியை பார்க் பண்ணியாச்சு. நான் உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்ற ஷார்ட் கண்டினியூ பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சு. சில பேர் வந்து நம்ம ஸ்கூல் பசங்க, அவங்களையும் வீடியோ எடுத்திருக்கேன். அது இதில் எவ்வளோ தெளிவாக இருக்குன்றதை பார்த்து நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து வெளியே போய் சாப்பிடலான்னு பிளான். ஏன்னா இங்கே வந்து வெஜ் தான் போட்டிருக்காங்க, நம்மளுக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியே போகிறோம் நல்லா சாப்பிட்றதுக்கு. அப்படியே டைம் ஆகுதுல, பவித்ரம் வீட்டுக்கு போகணும். ஸோ அதுவும் ஒரு ரீசன், மெயின் ரீசன் அதுதான். செகண்டரி ரீசன் தான் சாப்பிட போகிறது இல்லைடா. அப்படிதான் நாங்கள் போகிறோம் இப்போ. சரி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். அவ்வளோதான்.